ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் சாப்டர் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன், கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் என்ன, அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் என்னன்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து நியூக்ளியர் ஃபிஷன் என்ன, ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ்னு என்னென்னு பார்த்துட்டோம். ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இது. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து அப்படியே ஃப்ளோவாக கண்டினியூஷனோட நல்லா உங்களுக்கு தெளிவாக புரியும். ப்ளஸ் செயின் ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நியூக்ளியர் ஃபிஷனில் என்ன பார்த்துருக்கோன்னா என்ன பார்த்துருக்கோன்னா நியூக்ளியர் ஃபிஷனில் வந்து ஒரு யுரேனியம் ஒரு எலிமெண்ட்டில் வந்து நம்ம நியூட்ரானை கொண்டு பம்பார்ட் பண்ணுறப்போ அது வந்து 2 புது எலிமெண்ட்டாக உருவாகும். பேரியம்னு ஒன்று, கிரிப்டான்னு ஒன்று உருவாகும். நம்ம ஆல்ரெடி ஒருத்தர் பார்த்துருக்கோம் இல்லையா? அது போக 3 நியூட்ரானை வெளியே வரும். ஆல்ரெடி ஒரு நியூட்ரானை பம்பார்ட் பண்ணது போக பேரியம், கிரிப்டான் அதோட சேர்த்து ஒரு 2 நியூட்ரான் வரப்போ டோட்டலாக 3 நியூட்ரான் வெளியே வந்திருக்கும். அந்த ஒரு ரியாக்ஷனில் நம்ம பண்ணது வெறும் ஒரே நியூட்ரானை ஒரே எலிமெண்ட் மேலே ஹிட் பண்ணுறோம். அதனால 3 நியூட்ரான் வருது. அது போக புது 2 எலிமெண்ட் போக எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எனர்ஜி ஏன் ப்ரொடியூஸ் ஆச்சு எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். சரி, இப்போ நம்ம இதுக்கு வரலாம். செயின் ரியாக்ஷன் என்னென்னா, யுரேனியம்ங்கிற 235 ஃபிஷனபிள் மெட்டீரியலை வந்து நம்ம ஃபியூயலாக யூஸ் பண்ணுறோம். ஏன் அதை ஃபியூயல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு எலிமெண்ட்டை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு ரேடியோ ஆக்டிவிட்டி ப்ராசஸ் அதிகமாக நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபியூயல்னு சொல்கிறோம். ஏன் இதில் ஃபியூயல் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் வந்து யுரேனியம் 235 மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் நம்ம நியூட்ரான் ஹிட் பண்ணுறதை வச்சு எவ்வளோ யுரேனியம் 235 நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ யுரேனியம் 235 அதிகமாச்சுன்னா அதோட ரியாக்ஷன் அதிகமாகும். அதனால தான் நம்ம ஃபியூயல்னு சொல்லி நம்ம இங்கே சொல்கிறோம். அதே மாதிரி யுரேனியம் 235 வந்து நம்ம ஒரு நியூட்ரானில் ஹிட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சொன்னோம்ல நியூக்ளியர் ஃபிஷனில் பார்த்தோம் தெரியுமா? அதே மாதிரி ஒரே ஒரு நியூட்ரானை வச்சு நம்ம ஹிட் பண்ணுறப்போ 3 நியூட்ரானை வெளியே வரும் இல்லையா? அந்த 3 நியூட்ரான் வெளியே வரப்போ அந்த 3 நியூட்ரான் வந்து இன்னும் ஒரு 3 நியூக்ளியஸை போய் ஹிட் பண்ணும் யுரேனியமில். அதுலேருந்து எக்ஸ்ட்ரா 3 வரும். ஆல்ரெடி ஒரு 3 இருக்குது. அதுலேருந்து ஒன்றுலேருந்து 3 வந்திருக்கும் இல்லையா? அப்போ செகண்ட் ஜென்ரேஷனில் அப்போ அதுலேருந்து நியூட்ரான்ஸ்லாம் போய் வேறு யுரேனியமில் ஹிட் பண்ணுறப்போ நிறையா நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நியூட்ரான்ஸோட நம்பர் வந்து ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யுரேனியம் வந்து டக்குன்னு ஃபிஷன் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஃபிஷன்லேயுமே எனர்ஜி எமிட் ஆகும் நியூக்ளியர் ஃபிஷன் படி. இப்போ அதிகமாக நம்ம ஃபியூலாக யுரேனியம் யூஸ் பண்ணோன்னா அதிகமாக எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த இடமே வந்து பிளாஸ்ட் ஆயிரும். ஸோ அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் வந்து நம்ம பண்ணுவோம். கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, அதிகமாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு யுரேனியம் 235 ஹிட் பண்ணிட்டோம் ஒரு நியூட்ரான் வச்சு அப்படின்னா 3 நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா எக்ஸஸாக? அந்த 3 நியூட்ரானை வந்து கண்ட்ரோல் ராடை வச்சு, கண்ட்ரோல் ராடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா எக்ஸஸ் நியூட்ரான்ஸ் வந்து சக் பண்ணி உறிஞ்சு எடுத்துரும். ஸோ நம்ம கண்ட்ரோல் ராடை வச்சு நம்ம எக்ஸஸ் நியூட்ரான்ஸ் எடுத்துட்டோன்னா நமக்கு தேவையான எத்தனை நியூட்ரான் நம்ம ரியாக்ஷனில் இன்க்ளூட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் நம்ம உள்ளே வச்சுட்டு மிச்ச இருக்க நியூட்ரான்ஸ் வந்து கண்ட்ரோல் ராடு மூலியமாக சக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அது மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி நம்ம ரியாக்ஷன் யூஸ் பண்ணுறது வந்து கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷனில் வரும். இதுவே அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் ஆக்சுவலாக வந்து கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் தான் வந்து நம்ம நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணுறது. கண்ட்ரோல் ராட் வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறது தனி வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் என்ன? அன்கண்ட்ரோல் செயின் ரியாக்ஷன் என்னன்னா, இதே ப்ராசஸ் தான். யுரேனியம் 235 தான், அதே நியூட்ரான் தான் ஹிட் பண்ணுறோம். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அங்கே வந்து கண்ட்ரோல் ராட் வச்சு நம்ம சக் பண்ணி எடுத்தோம் தெரியுமா? நியூட்ரான் அதிகமாக இருந்தால் டக்குன்னு ரியாக்ஷன் நடக்கும், ரொம்ப எனர்ஜி வருது, நிறையா வந்து யுரேனியம் டக்குன்னு ஃபிஷன் ஆகுதுன்னு பார்த்தோம்ல. அதை வந்து நம்ம கண்ட்ரோல் ராட் வச்சு சக் பண்ணி எடுத்துட்டோம். பட் ஆனால் இங்கே வந்து நீ சக் பண்ணி எடுக்காமல் கண்ட்ரோல் ராடே யூஸ் பண்ணாமல் ஜென்ரலாக ஒரு நியூட்ரான் மட்டும் நம்ம ஹிட் பண்ணிட்டோம் யுரேனியம் மேலே. ஒன்று வந்து ஹிட் பண்ணப்போ புதுசாக பார்ட்டிகல் வரும். இதை நம்ம பார்த்துருப்போம். நியூக்ளியர் ஃபிஷன் வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி நடக்குமா? அப்போ எக்ஸஸ் நியூட்ரான் வந்து அடுத்த நியூக்ளியஸில் ஹிட் ஆகும், அடுத்ததுலேருந்து வர நியூட்ரான் வந்து அடுத்ததில் ஹிட் ஆகும். அப்படியே ஹிட் ஆகி நியூட்ரனோட அளவு வந்து அதிகம். ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் இவ்வளோ தான் நியூட்ரன் இருந்துச்சு, செகண்ட் ஜென்ரேஷனில் அதிகம், தேர்ட் ஜென்ரேஷனில் அதிகம். நம்பர் ஆஃப் நியூட்ரன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும், எனர்ஜி எமிஷன் அதிகமாக இருக்கும். இதை தான் வந்து ஆட்டோ பாம்பில் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஜப்பானில் கேள்விப்பட்டிருப்போம்ல, ஹிரோஷிமா நாகசாகி. ஆட்டோ பாம் வந்து இந்த பேசிஸில் தான் ஆச்சு. ஒரே ஒரு யுரேனியம் ஹிட் பண்ணுறது மூலிமா ஒரு வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இதுக்கு வந்து ஒரு நியூட்ரான் வந்து ஒரு எலிமெண்ட்டில் ஹிட் பண்ணி இந்த ஃபிஷன் நடக்கிற ப்ராசஸ் எனர்ஜி ரிலீஸ் வந்து வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே பெரிய எனர்ஜியே ரிலீஸ் ஆகிடும். இது மூலியமாக தான் அந்த ஜப்பானில் அந்த ஆட்டோ பாம் இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ.